ஹாய் ஹலோ வெல்கம் நண்பாஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் வேறு என்ன தான் பண்ணுறது, நானும் பார்க்குறேன் அதே இதுதான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக போடுறேன், உறுதியாக போடுறேன். 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவையான வீடியோ போடுறேன். 24 ஹவர்ஸ்க்குள்ளார நான் ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் போட முடியும்னு தெரியல. ஆனால் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் போடுறேன். நான் கஷ்டப்பட்டாலும் இந்த வெயிலில் எதுவுமே பண்ண முடியல. வீடியோ எடுக்கிறது பெரிய பாடு. உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூலாம் கொடுக்குறேன். ஆனால் இதுக்காக நீங்கள் நல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க. முடிஞ்ச அளவு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. 12 தான் இருந்துச்சு, 15 வந்துருக்குது. லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் வீடியோ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. அதில் வந்து 201 வியூஸ் வந்துருச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதே மாதிரி இப்போ என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை அதுக்காக தான் அன்பாக்சிங்காக ஒவ்வொன்றா பண்ணுறேன். அன்பாக்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். இனிமேல் நான் யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட. அப்போ தான் உங்களுக்கு போகிற ஒரு வீடியோவும் மேலே நோட்டிஃபிகேஷனாக மேலே காட்டும் உங்களுக்கு. சரி வாங்க, நம்ம போன வீடியோவில் சொன்னேன் கண்ட்ரோலர் அன்பாக்ஸ் பண்ணான்னு. அது என்ன அப்படியே என்னமோ வந்து வாயில் வர மாட்டேங்குது. என்னன்னு என்ன சொல்கிறேன் இப்போ, என்ன சொல்கிறது, என்னமோன்னு வச்சுக்கோங்க. சரி, கண்ட்ரோலர் அன்பாக்ஸ் பண்ணாதான். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. ஜஸ்ட் ஆமாம், அந்த கண்ட்ரோலர் அன்பாக்ஸ் பண்ணணும். செகண்ட்ஸில் ஒரு கண்ட்ரோலர், அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உண்மையான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கினா 1200 வரும். இப்போ இது மாதிரி செகண்ட்ஸில் நான் வச்சுருக்க செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா 4000 கிட்ட வந்துடும். கரெக்டாக 4000 வந்துடும். அது நீங்கள் புதுசாக வாங்கிட்டு போயிடலாம் தான் நினைப்பீங்க. ஏன்னா செகண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும்பாங்க. சரி வாங்க, அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாத பேச்சு. இங்கே ஒரு பார்சல் அப்படியே குஷன் மாதிரி இருக்குதுங்களா? எப்படி இருக்குவோன்னு தெரியல. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா பார்த்துக்கலாம். நம்ம கையில் இப்போ கத்தி இல்லை, என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, கையிலே பிடிச்சிடும். டேப்பு தான் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னு சொல்கிறேன்னா, உஷன் மரம் இருக்குது. என்னடா இது உஷன் மரம் இருக்குது, நல்லா உள்ளே கொடுத்துருப்பாங்க. உள்ளே சும்மா கவரை ஒரு அட்டையை வச்சு கவர் மேலே சுட்டி கொடுப்பாங்க. இங்கே பாக்ஸோடலாம் தரவே மாட்டானுங்க. சும்மாவே கண்ட 4000 அந்த ப்ரைஸுக்கு தான் அவங்க தருவானுங்க. பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சாட்டிஸ்ஃபிகேஷன் நிறைஞ்ச மனசாக இருக்கும். அப்படியே அவங்க வந்து இந்த PS5 வாங்கியிருப்பாங்க. அதில் இருந்த கண்ட்ரோலராக தான் மேபி வாய்ப்பார். டப்பாவில் தனியாக வாங்க மாட்டாங்க. டப்பாவில் வாங்கியிருந்தால் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்து டப்பாவில் வந்துருந்த மாதிரி தெரியல. வேறும்னே எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க அவங்க. மேபி இருக்கலாம். லிங்கிறதுக்குள்ளே கையை இருந்துரும் போலே. நினச்ச மாதிரி அட்டை கொடுக்கல. இந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் பாருங்கள், ஒரு கவர் மாதிரி. அது பேர் என்னன்னு தெரில. அது பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பஞ்சு மாதிரி ஒரு கவர். வெயிட் பண்ணுங்கள். இந்த கவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு கவரில் சேஃப்டியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கொடுக்கல உள்ள. இவ்வளோ கஞ்ச பயிரெலாம் இருக்காதீங்களா? வாங்குற அதுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக கொடுக்கலாம்ல. பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம், குறைஞ்சி போயிருவீங்களா? இதே டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. செகண்ட்ஸில் வாங்கினா அப்படி தானே இருக்கும். அப்போ எல்லாமே செகண்ட்ஸில் தான் நல்ல ப்ராடக்டாக இருக்குது. PS5 CDs எல்லாமே செகண்ட்ஸில் தான் நல்லா சூப்பராக இருக்குது. புதுசு வாங்கினீங்கன்னா கூட சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. ஏன்னா மொத்தமாக புதுசாக இருக்குது. ரொம்ப அனிமை போட்டு கிரியேட் பண்ண, மொத்தமே அனிமை போட்டு கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் எல்லா கேமும்.
யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக விளாட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். PS4 கிடச்சா அதே வாங்க, மோஸ்ட்லி அதுதான் இப்போ நிறைய சேல்ஸ் ஆகிட்டு. PS5 இப்போ தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு புதுசாக. எனக்கு PS4 கிடைக்கல, PS5 நல்லா இருந்தனால PS5 வாங்கியாச்சு. சரி, இந்த பேஜெலாம் இருக்கு, அதான் திறந்துடலாம். உள்ள ஒரு கண்ட்ரோலர் புதுசு மாதிரியே இருக்குது பார்க்க. திறந்து பார்த்தா தானே தெரியும் புதுசாக பாச கொடுத்துருக்காங்க. கீழே கேட்டிருந்த டிஸ்கிரிப்ஷனில் புதுசாக கொடுங்க, பச்சசுன்னு புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு. புதுசே கொடுத்துட்டானுங்களோ. பரவாயில்ல, இது மேலே எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. இது மேலே சசல் புதுசு மாதிரி தாங்க இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரில. இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி அப்படியே டஸ்ட் பார்ட்டிக்கல்லேருந்து இதான மாதிரி இருக்குது. கண்ட்ரோலெலாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, புதுசாக வாங்கிட்டு போயிடும். ஆனால் அந்த 6000க்கு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் நான் குவாலிட்டியாக இருக்கும் நாங்கள் நல்லா. ஆனால் புதுசு பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லை, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணதுன்னு தெரியல. அது நல்ல வேறு டேமேஜ் ஆனதாக கொடுக்காம இருக்காங்களே. சரி, ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன் நான் கமெண்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்த்தா சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க, இதே மாதிரி நம்ம சேனலை எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை எப்பயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் நான் என்ன தான் கேட்டுக்கேன். சப்போர்ட் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம 1K ரீச் பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்குது. 1K நான் ரீச் பண்ணுவேன். என்னடா 1000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறீங்க, எவ்வளோ அதிகமாக இருக்குது, நீ 15 தானே இருக்கேன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் முடிஞ்சாலே நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பார்க்குறேன். நம்ம தான் பார்த்துட்டு சொல்ல முடியும், என்னடா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கானே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அப்படி தான் தெரியும். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நேற்று வீடியோவில் ஒன்று போட்டிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியாக ஒன்று இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கடைசியாக. அதில் நான் ஒரு கேம் பார்த்து ஒரு அப்டேட், ஃப்ரீ ஃபயரோட கேம், அதை பற்றி ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஒரு சில பேர் விளையாடுவீங்க இருப்பீங்க. இந்த கைல்டு டோக்கன்னா அது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேர். கைல்டு ஸ்டோரில் போய் அது மாதிரி வாங்கிக்கிறது, அந்த டோக்கனை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம், லிமிட்டட் எடிஷன் ஆச்சு. அது எமௌண்ட்டு இந்த மாதிரி வித்தியாசமான காஸ்டியூம்ஸு, ஃபேஷன் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி இல்லை, இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நிறைய கண்டிப்பாக போடும். இது மாதிரினா நினைக்காதீங்க, கண்டிப்பாக அந்த பெரிய பெரிய விஷயத்துக்கலாம் அந்த ஃபேக்ட்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்டு, இது மாதிரி நிறைய ஒரு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எல்லா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியாத மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி. என்னடா அவன் போட்டு குழப்பறான்னு பார்க்குறீங்களா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் சொல்கிறேன் உங்களுக்காக. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, ஓகே. இந்த கண்ட்ரோலர் எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம விளாக்ஸ் சேனலும் கொடுத்துருப்பேன், அப்புறம் கேமிங் சேனலும் கொடுத்துருப்பேன். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுங்க வீடியோஸ்லாம். அதில் வீடியோஸ் நிறைய பாசிபிலிட்டி இல்லை, இதில் தான் நான் போடுறேன். ஏன்னா அதில் ஒரு மாதமாக போடலை. கேமிங் சேனல் மாஸ்டர் கேமிங் நம்ம சேனலில் பேர். அப்புறம் விளாக்ஸ் சேனல் கடைசியாக ஒரு மந்த்துக்கு முன்னே தான் போட்டிருப்பேன். ஒரு சில வீடியோ நமக்கு காப்பிரைட் இஷ்யூ ஆகுது, அதை நான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பார்க்குறேன். ஆனால் நீங்கள் பார்க்காம இருக்காதீங்க, மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம எத்தனை நாள் வீடியோ போடுவோம்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி உங்களுக்காக போடுறேன். 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை போட்டுறேன் வீடியோ. கண்டிப்பாக எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு யூடியூப்லாலும் போட்டிருக்கோமா, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ரிவ்யூஸ் எதுவுமே கிடைக்காது. இத்தனை தான் அன்பாக்சிங் தான் பண்ணுறோம். அன்பாக்சிங்கே ஒரு இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க தான். இது மாதிரி தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளோ போடுறேன். நீங்கள் இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதான் அவ்வளோ கஷ்டப்பட்டாக தான் கேட்குறேன். சரி, ஓகே. எனக்கு செய்வின்னு நம்பிக்கை இருக்குது, நானும் நம்புகிறேன். சரி, இன்று உங்களுடன் விடைபிடிக்கிறேன். அபிஷேக் டெக் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன்.